الرحمن الرحيم رب العالمين والصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்திற்கூடாக 2026 ஆண்டு தற்போத சாதாரண தர பரீட்சையில் அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 8வது வகுப்பாக இன்றைய வகுப்பு அமைந்துள்ளது. அன்புள்ள மாணவர்களே, இறுதியாக இடம்பெற்ற வகுப்பில் நாங்கள் 2ஆம் தவணை பரீட்சையை முன்னிட்டு ஒரு குறிப்பிட்ட வினாத்தாளை நாங்கள் கடந்த கால ஒரு வினாத்தாளை நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். அதற்கு முன்னர் நாங்கள் அல் அரபியத்துல் இன்னாசியின் பாட புத்தகம், உங்களோட சிலபஸுக்குரிய புத்தகம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நாங்கள் அல் அரபியத்து லின்னாசியின் லிகைரின் நாத்திகீன பிஹா அந்த புத்தகத்தின் 2வது புக், அந்த 2வது ஜுஸில் நாங்கள் 57வது தரிசை நாங்கள் படித்தோம். ஞாபகமிக்க மாதிரி நினைக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாங்கள் அந்த 2ஆம் புக்கை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், அல் அரபியத்துல் இன்னாசியின் பார்ட் 2 புக் என்பது எக்ஸாமில் மிகவும் முக்கியமான ஒரு பார்ட். என்ற டிரான்ஸ்லேஷனாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட சில சொற்களை தந்து வாக்கியங்கள் அமைக்கிறதாக இருக்கலாம், அல்லது சொற்களை ஒழுங்குபடுத்தி அதை ஒழுங்கான பிழைகள் இல்லாமல் வாக்கியம் அமைக்கிறதாக இருக்கலாம். இவ்வாறு அடுத்தது ஒரு பந்தி ஒன்றை தந்து பந்தி அடிப்படையாக கொண்டு 10 வினாக்கள் வரும். அந்த 10 வினாக்களுக்கும் விடையளிப்பதாக இருக்கலாம். அதே போன்று ஒரு படம், அந்த படத்தை தந்து அந்த படத்தை வச்சு ஒரு 10 வாக்கியம் அமைக்கிறதாக இருக்கலாம். இவ்வாறு பொதுவாக எல்லா கேள்விகளும் குறிப்பாக 2வது ஜுஸ் அடிப்படையாக கொண்டுதான் ஒரு பாடங்கள் நடந்து கொண்டு வருது. சரி, அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் அல் அரபியத்துல் இன்னாசியின் பாட புத்தகத்தில் இறுதி பகுதிகளைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். எனவே நாங்கள் இன்றைக்கும் தொடர்ச்சியாக அந்த பாடங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. ரைட், ரைட். நான் இன்றைக்கு பார்க்க போகிற பாடம் அல் முராசலா. இந்த பாடம் அல் முராசலா இந்த பாடத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், அல் முராசலான்னா என்ன தெரியுமா யாருக்காவது? அல் முராசலா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த சொல் ரிசாலத்துன்டா என்ன? ரிசாலத்துன் கடிதம். கடிதம். சரியா, வெரி குட். இப்ப ரசூல் அண்டா யாரு? ரசூல் ரசூல் கேள்விப்பட்டிருக்கிறா? ரசூல் ரசூலுல்லாஹ் தூதர். என்ன? தூதர். ஓகே. அரசல அனுப்பினான். சரி, அரசல என்றா அனுப்பினான். ரசூல் என்றால் தூதர். அதிலிருந்து வர ஒரு சொல்தான் ரிசாலத்துன், கடிதம். ரிசாலத்துன் பண்புதான் ரசாயில், கடிதங்கள். அல் முராசலா என்பது பரஸ்பரம் கடித தொடர்பு வச்சுக்கிறத நாங்க அல் முராசலான்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப முராசலான்ற கருத்து கடித தொடர்பு என்பதை எங்களுக்கு சொல்லலாம். சரியா, ரைட். அப்ப இதுல ஒரு ஹிவார் உண்டிக்குதுன்னா, சயீத் இப்ராஹிம்
ஆகிய இருவருக்கும் இடையிலான ஒரு ஹிவாராக இந்த ஹிவார் என்ற உரையாடல் காணப்படுகின்றது. இதில் உள்ள விஷயம் என்ன என்றால், இது ஹிவார் உரையாடலாக இருந்தாலும் கூட இந்த உரையாடல்களை, அதாவது இதுல வர வாக்கியங்கள் மிக முக்கியமானவை. ஏன்னா நீங்க பாஸ் பேப்பரை படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, செஞ்சு பார்த்திருப்பீங்க. அப்ப பாஸ் பேப்பர்ல பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும், ஹிவார்ல வரக்கூடிய இந்த வாக்கியங்கள், ரைட், இந்த வாக்கியங்கள் சில நேரம் மொழிபெயர்ப்புகளுக்கெல்லாம் கேட்டு வரும், ரைட். ஓகே, அப்ப அந்த அடிப்படையில நாங்கள் எல்லாமே படிக்க வேண்டி இருக்குது, ரைட். அப்ப சயீத் இப்ராஹிம், ஓகே, 2 பேருக்கு இந்த ஹிவார சொல்லி காட்டலுமா? யாரு வார முன்னுக்காக? ரைட், சயீத் யாரு, இப்ராஹிம் யாரு? இல்லாட்டி யாருமே இல்லாட்டி நானே வாசிச்சு நானே மொழிபெயர்த்துட்டு போகணும். அதை விட நல்லம் தானே யாரு சரி வாசிக்கிறதுனா? சயீத், அஸ்மா கேளுமா, சயீத் வாசிக்கிறது. சரி சார். ஓகே, இன்னொரு ஆள் வாங்க, இப்ராஹிம் என்ற அந்த இலக்கணத்தை வாசிக்கிறது. இப்ராஹிம் யாரும் இல்ல, ரைட். மகள் அஸ்மா நீங்க வாசிங்க, சயீதுக்குரியதை வாசிங்க. ماذا تفعل يا إبراهيم؟ أريد أن نكتب بعض الرسائل. كم رسالة تكتب في الأسبوع؟ أحيانا أكتب 5 رسائل وأحيانا 6 رسائل. أنا أكتب في الشهر رسالة واحدة وأستلم في الشهر رسالتين. أنا أستلم في الأسبوع 7 رسائل وأحيانا أقل وأحيانا أكثر. لمن تكتب الرسائل؟ أكتب رسائل لعائلتي ولأصدقائي. أنا أكتب لعائلتي فقط. أوكي، بارك الله فيك. சரி, ஓகே. அப்ப மாதா தஃஅலு யா இப்ராஹிம் விளங்குறதானே? மாதா தஃஅலு யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீ என்ன செய்கிறாய்? மாதா தஃஅல், எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் எங்களுக்கு கேள்வி கேட்கல, மாதா தஃஅல் கேட்கலாம். நீ என்ன செய்கிறாய்? மாதா தஃஅல், மாதா தஃஅலு யா இப்ராஹிம். இப்ராஹிம் சொல்றாரு, உரீது அன் நக்துப பஅத ரசாயில். உரீது அன் நக்துப, நான் எழுத விரும்புகிறேன். உரீது அன் நக்துப பஅத ரசாயில். பஅத ரசாயில் என்ற சில கடிதங்களை, பஅதண்டாக்கருக்கு சில, ரசாயில் என்பது ரிசாலத்துன் பன்மை. ரிசாலத்துன் என்றால் கடிதம், ரசாயில் என்றாக்கருக்கு கடிதங்கள். அப்ப பஅத ரசாயில் என்றால் சில கடிதங்களை என்ற கருத்துல வரும். உரீது அன் நக்துப பஅத ரசாயில், நான் சில கடிதங்களை எழுதுவதற்கு விரும்புகிறேன் என்று வரும். ஓகே, கம் ரிசாலத்தன் தக்துபு ஃபில் உஸ்பூஇ. கம் ரிசாலத்தன், எத்தனை கடிதங்கள்? வழங்கினா கம் ரிசாலத்தன் என்றா எத்தனை கடிதங்கள். இதுல ஒரு மேல தான் நீக்கிற, சரி. அரபுல கம் என்றா எத்தனை என்றதான மீனிங், அதுக்கு பின்னால வந்திருக்கு. நீங்க சொல்ல பாருங்க, ஒரு மேல தான் நீக்குது. ஆனால் நாங்க மொழிபெயர்க்கிற நேரம் பன்மேல தான் மொழிபெயர்க்கணும், சரியா? எத்தனை கடிதங்கள் என்றுதான் வரும். ஆனா அரபால நாங்கள் எழுத கொள்ள கட்டாயமாக ஒருமையில தான் எழுத வேண்டும். கம் ரிசாலத்தன், நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டு போறேன். உதாரணமாக, கம் தாலிபன் ஃபில் ஃபஸ்லி. கம் தாலிபன் ஃபில் ஃபஸ்லி, வகுப்பறையில் எத்தனை மாணவர்கள் இருக்கின்றார்கள். கம் தாலிபன் ஃபில் ஃபஸ்லி. விளங்கினா? கம் குர்ஃபத்தன் ஃபில் பைத்தி. கம் குர்ஃபத்தன் ஃபில் பைத்தி, வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன. அப்ப பாருங்க, கம் ரிசாலத்தன், எத்தனை கடிதங்கள். தக்துபு ஃபில் உஸ்பூஇ, வாரத்தில் நீ எழுதுகிறாய். அப்ப கம் ரிசாலத்தன் தக்துபு ஃபில் உஸ்பூஇ என்றால் வாரத்தில் நீ எத்தனை கடிதங்களை எழுதுகின்றாய் என்று வரும். விளங்கினா? கம் ரிசாலத்தன் தக்துபு ஃபில் உஸ்பூஇ, வாரத்தில்
நீ எத்தனை கடிதங்களை எழுதுகின்றாய்? அஹ்யானன் என்ன மீனிங்? அஹ்யானன் என்ற கருத்து என்ன தெரியுமா யாருக்காவது? அஹ்யானன் சில வேளையா? சில வேளை. வெரி குட். ஓகே, சில வேளை. அஹ்யானன் சில வேளை. அக்துபு ஹம்ச ரசாயில் நான் 5 கடிதங்களை எழுதுகின்றேன். வாஹ்யானன் இன்னும் சில வேளைகளில் சித்த ரசாயில் 6 கடிதங்கள். ரைட், 6 கடிதங்களை எழுதுகின்றேன். அத்தனை கருத்து. வாஹ்யானன் சித்த ரசாயில். அப்ப இந்த சொல்ல கொஞ்சம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அஹ்யானன் சில வேளை என்றுதான் கருத்து. அப்ப சில வேளை என்ற சொல்ல தந்து வாக்கியம் அமைக்க வேண்டி வந்தால் நீங்க இப்படி எழுதலாம். அஹ்யானன் அக்துபு ஹம்ஸ ரசாயில். அவ்வளவு எழுதினாலும் போதும். இல்லைனா சில வேளை நான் 5 கடிதங்களை எழுதுகிறேன். அப்ப இந்த அஹ்யானன் என்ற சொல் சில நேரம் வாக்கியம் அமைக்கிறதுக்கு வரக்கூடிய ஒரு சொல். ரைட். அதே போல நீங்க பாருங்க, ஹம்ச ரசாயில் என்று வந்திருக்கிற. இப்ப ஹம்ச என்று சொல்லி நான் ஆண்பால தான் வந்திருக்கிறேன். ஏன் ஹம்சத ரசாயில் என்று வரல? ஏனென்றா அது சொல்லுங்க பாப்பா. ரசாயிலங்கிறது பெண்பால். ரிசாலத் ரசாயில் என்பது அப்படி சொல்லணும். ஏன்னா எஸ், ரசாயில் என்ற சொல்லுடைய ஒருமை சொல் என்ன? என்ன சொல்? ரிசாலத்துன். ரிசாலத்துன். அந்த ரிசாலத்துன் என்ற சொல்லுக்குரிய அது பெண்பாலா இருக்கிறதால இலக்கம் ஆண்பால வரும். சரியா? ஞாபகத்துல வச்சுக்கணுங்கள. ரைட். 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டும் அப்படித்தான் நாங்க சட்டங்களை பார்க்கிறது. ரைட். இலக்கத்துக்கு சட்டம் ஒன்று இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்கள் என்று வரக்குள்ள எண்ணப்படுகின்ற பொருள் அல்லது எண்ணப்படுகின்ற நபர், எண்ணப்படக்கூடியது எதுவோ அதுல ஒருமை சொல் பெண்பாலாக இருந்தால் இலக்கம் ஆண்பாலையும், ஒருமை சொல் ஆண்பாலாக இருந்தால் இலக்கம் பெண்பாலையும் வரும். எனவே இங்க ரசாயில் என்ற சொல்லுடைய ஒருமை சொல் என்ன? ரிசாலத்துன். அப்ப ரிசாலத்துன் என்பது என்ன? பெண்பால் சொல். எனவேதான் ஹம்ச என்று வந்திக்குது, ஆண்பால வந்திக்குது. அப்ப அஹ்யானன் அக்துபு ஹம்ச ரசாயில் சில வேளை நான் 5 கடிதங்களை எழுதுகின்றேன். வாஹ்யானன் சித்த ரசாயில் இன்னும் சில வேளை 6 கடிதங்களை எழுதுகின்றேன் என்று சொல்லலாம். ரைட். அவருக்கு சயீத் என்ன சொல்றாரு? ஆனா அக்துபு ஃபி ஷஹ்ரி ரிசாலத்தன் வாஹிதத்தன் வஅஸ்தலிமு ஃபி ஷஹ்ரி ரிசாலத்தைனி. ஆனா அக்துபு. ஆனா அக்துபு. அக்துபு என்றாலே நான் எழுதுகின்றேன் என்ற கருத்து தான். ஆனா அக்துபு என்றாலும் கருத்து நான் எழுதுகின்றேன். அதை கொஞ்சம் உறுதிப்படுத்துறது தான் அது. இப்ப உதாரணமாக அஸ்ஹபு நான் போகின்றேன். ஆனா அஸ்ஹபு அங்கேயும் நான் போகின்றேன் என்ற கருத்து தான். இருந்தாலும் அந்த சொல்கின்ற வாக்கியத்தை மேலும் உறுதிப்படுத்துவதாக அது அமையும். ஓகே. அப்ப ஆனா அக்துபு ஃபி ஷஹ்ரி ரிசாலத்தன் வாஹிதத்தன். மாதத்தில் நான் ஒரு கடிதத்தை எழுதுகின்றேன். விளங்கினா? மாதத்தில் நான் ஒரு கடிதத்தை அல்லது கடிதம் ஒன்றை எழுதுகின்றேன். கடிதம் ஒன்றை எழுதுகின்றேன். வஅஸ்தலிமு ஃபி ஷஹ்ரி ரிசாலத்தைனி. என்ன இஸ்தலம் என்ற கருத்து தெரியுமா? இஸ்தலம அஸ்தலிமு ஒப்படை இல்ல ஒப்படைக்கிறது அல்ல. இஸ்தலம எஸ்தலிமு அஸ்தலிமு. இஸ்தலம இஸ்தலம் என்ற இஸ்தலம் என்றா பெற்றுக்கொண்டான். சரியா? இஸ்தலம் என்ற கருத்து என்ன? பெற்றுக்கொண்டான். இது நிகழ்கால வினை சொல்ல. இல்ல இறந்த கால வினை சொல்ல இஸ்தலம இஸ்தலம் என்று வரும். சரியா? இஸ்தலம இஸ்தலம் என்றா பெற்றுக்கொண்டான். அப்ப இஸ்தலம அதுல நிகழ்கால வினை சொல் எஸ்தலிமு நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று வரக்கொள்ள அஸ்தலிமு என்று வரும். அஸ்தலிமு ஃபி ஷஹ்ரி மாதத்தில் ரிசாலத்தைனி 2 கடிதங்களை. விளங்கினா? அஸ்தலிமு ஃபி ஷஹ்ரி ரிசாலத்தைனி என்ற கருத்து என்ன? மேலும் நான் மாதத்தில் 2 கடிதங்களை பெற்றுக்கொள்கின்றேன். சரியா? ஓகே. விளங்கினா அந்த வாக்கியம்? ஆனா
ரைட். நான் மாதத்தில் கடிதம் ஒன்றை எழுதுகின்றேன், இன்னும் மாதத்தில் 2 கடிதங்களை பெற்றுக்கொள்கின்றேன் என்று வந்திருக்குது. ரைட். அங்கே பாருங்க, இப்ராஹிம் சொல்றாரு, அன அஸ்தலிமு ஃபில் உஸ்பூஇ சப்அ ரசாயில் வாஹ்யானன் அகல்ல வாஹ்யானன் அக்தர். ரைட். இப்ப இந்த வாக்கியத்தை ஒரு மொழிபெயர்க்க கேளும் ஏன்னா நான் சொல்லி தந்தேன். அஹ்யானன் என்றால் என்ன, அஸ்தலிமு என்றா என்னன்னு தெரியும். சொல்லுங்க பார்க்க யாராவது. அன அஸ்தலிமு ஃபில் உஸ்பூஇ சப்அ ரசாயில் வாஹ்யானன் நகல் வாஹ்யானன் அக்தர். மீனிங்க சொல்லுங்க பார்க்க. சொல்லுங்களேன். ஆனா நான் அஸ்தலிமு கிழமையில் 7 கடிதங்களை பெற்றுக்கொள்வேன். ஓகே சில வேளை அதிகமாகவும் குறைவாகவும் பெற்றுக்கொள்வேன். ஓகே ஓகே ரைட். ஜஸாக்கல்லா. அப்ப சில வேளை அகல் என்ற கருத்து குறைவாக, அதாவது எதை விட அந்த 7 கடிதங்கள் என்று சொல்றதானே. அப்ப 7ஐ விட குறைவாக, வாஹ்யான நக்தர் இன்னும் சில வேளை அதிகமாக. அதிகமாக என்பது 7 கடிதங்களை விட அதிகமாக என்ற கருத்து தான் அதுக்குள்ள இருக்குது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அன அஸ்தலிமு ஃபில் உஸ்பூஇ சப்அ ரசாயில், நான் வாரத்தில் 7 கடிதங்களை பெற்றுக்கொள்கிறேன். வாஹ்யான நகல்ல, இன்னும் சில வேளை குறைவாக. வாஹ்யான நக்தர, இன்னும் சில வேளைகளில் அதிகமாக. சரியா? ரைட். லிமன் தக்துபு ரசாயில். லிமன், லி சஹமன், லிமன். மன் அண்டா யார், லிமன் அண்டா யாருக்கு என்ற கருத்துல வரும். தக்துபு ரசாயில், நீ கடிதங்களை எழுதுகின்றாய். தக்துபு நீ எழுதுகின்றாய், ரசாயில் கடிதங்கள். அப்ப லிமன் தக்துபு ரசாயில் என்ன கருத்தன்னா, நீ யாருக்கு கடிதங்களை எழுதுகின்றாய் என்று வரும். அக்துபு ரசாயில, நான் கடிதங்களை எழுதுகின்றேன். அக்துபு ரசாயில, நான் கடிதங்களை எழுதுகின்றேன். லிஆயிலதி, என்னுடைய குடும்பத்துக்கும். வலி அஸ்திகாயி, என்னுடைய நண்பர்களுக்கும். சதீக்குண்ட பண்ண அஸ்திகாவு. ரைட். அப்ப அக்துபு ரசாயில லிஆயிலதி வலி அஸ்திகாயி, நான் கடிதங்களை என்னுடைய குடும்பத்துக்கும் இன்னும் என்னுடைய நண்பர்களுக்கும் எழுதுகின்றேன். ஓகே. அப்படின்னா வந்து லிஆயிலதி வலி அஸ்திகாயி என்று இருக்குது. எக்ஸாம்ல வந்து நீங்க குடும்பத்துக்கு மட்டும் எழுதாம எனது என்ற சொல்லையும் கட்டாயமாக நீங்க குறிப்பிட்டாகணும். விளங்கினா? அக்துபு ரசாயில லிஆயிலதி வலி அஸ்திகாயி, என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நான் கடிதங்களை எழுதுகின்றேன். சை சொல்றாருன்னா அன அக்துபு லிஆயிலதி ஃபகத். அன அக்துபு லிஆயிலதி ஃபகத். என்ன ஃபகத் என்ன? ஃபகத் மட்டும். மட்டும் மட்டும். அப்ப நான் என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் எழுதுகின்றேன். என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் நான் எழுதுகின்றேன் என்று சயீத் சொல்றார். அப்ப இது ஒரு இலகுவான ஒரு ஹிவார். என்ன, பெரும்பாலான சொற்கள் உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல வந்து நீங்க விளங்கிக் கொள்ளணும், ரசாயில் என்பது ரிசாலத்துண்டு பன்மை சொல். ரிசாலத்துண்டு பன்மை சொல் தான் ரசாயில். அதே போல அஹ்யானன் என்ற சொல், அஹ்யானன் என்ற கருத்தன்னா சில வேளை என்ற கருத்துல வரும். அதே மாதிரி அஸ்தலிமு, அஸ்தலிமு என்ற கருத்து நான் பெற்றுக்கொள்கிறேன் என்ற கருத்துல வரும். ரைட். இஸ்தலம, இஸ்தலம் என்றா பெற்றுக்கொண்டான். எஸ்தலிமு பெற்றுக்கொள்கின்றான். அஸ்தலிமு நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று வரும். ஓகே. அடுத்த கடைசியா இருந்தது ஃபகத். ஃபகத் என்றா மட்டும். மற்றபடி உள்ள சொற்கள் எல்லாமே பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே ரைட். நாங்கள் அடுத்த பகுதி போவோம். ரைட். இதுல எதுவும் டவுட் கேட்கிற அவர்களுக்கு இல்லை? டவுட் கேட்கிறா?
ரைட் இல்ல சார். இல்ல ஓகே சரி இப்ப இதுல நீங்க பாருங்க இந்த இந்த வினாக்கள் வந்து நீங்க செஞ்சு பாருங்கள கம் ரிசாலத்தன் யக்துபு இப்ராஹிமு ஃபில் உஸ்புஇ வலைனா இப்ராஹிம் வாரத்தில் எத்தனை கடிதங்களை எழுதுகின்றான் அப்ப நீங்க பூரணமாகவே விட எழுதி பழகுங்க சரியா யக்துபு இப்ராஹிம் எத்தனை கடிதங்கள் என்று போட்டு ஃபில் உஸ்புஇ என்று வரும் ரைட் அதே போல கம் ரிசாலத்தன் யக்துபு சயீத் ஃபில் ஷஹர் உங்களுக்கு தெரியும் யக்துபு சயீத் ரிசாலத்தன் வாஹிதத்தன் ஃபில் ஷஹரி ரைட் அந்த வினாக்களுக்கு நீங்க பூரணமாக விட எழுதி பாருங்க ரைட் அடுத்த பாருங்க நாங்க இந்த பிரயோகம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நிறைய வாக்கியம் அமைக்கலாம் உரீது அன் உரீது அன் அக்துப நான் எழுதுவதற்கு விரும்புகின்றேன் உரீது அன் அக்ரஅ நான் வாசிப்பதற்கு விரும்புகின்றேன் என்ன வாசிக்கிறது பஅலல் குதுப் சில புத்தகங்களை மேல பார்த்தோம் உரீது அன் அக்துப பஅல ரசாயில் என்ற கருத்து என்ன நான் சில கடிதங்களை எழுதுவதற்கு விரும்புகின்றேன் என்று வார மாதிரி உரீது அன் அக்ரஅ பஅலல் குதுப் நான் சில புத்தகங்களை வாசிப்பதற்கு விரும்புகின்றேன் அப்ப இந்த ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்க உராஜிஉ அத்துருஸ் எப்படி வரும் أريد أن أراجع بعض الدروس. ஓகே ரைட் இதுனா நீங்க பாருங்க மகள் அங்க நான் முக்கியமா நாங்க அவதானிக்க வேண்டியது அன் என்ற சொல் வந்தால் இந்த அன் என்ற சொல் வந்தா பின்னால வர வினைச்சொல் வந்து நஸ்பு செஞ்சுதான் வரும் ஓகே விளங்குனா ரைட் ஃபத்ஹா தெளிவா அடையாளம் என்ன ஃபத்ஹா இப்ப நஸ்பு செஞ்சு வாரன்றது வந்து இப்ப உதாரணமாக உரீது அன் அக்துப விளங்குனா அக்துப அன் அக்துப அன் அக்ரஅ அப்ப நீங்க சொன்ன சரி அதனால முரீது அன் உராஜிஅ என்று வரணும் அப்ப அண்ணன்ற சொல்லு பின்னுக்கால ஒரு நிகழ்கால வினைச்சொல் தான் வரும் அந்த நிகழ்கால வினைச்சொல் வந்து நஸ்பு என்பது எப்படி சொல்றது ஃபத்ஹா பெற்றதாக வரும் ஃபத்ஹாவே எல்லா இடங்கள்லயும் வருமன்றதல்ல நாங்க சொல்லுவோம் அரபு மொழியில நஸ்பு பெற்றதாக வரும் என்பது இதுல வந்து நஸ்புடைய அடையாளமாக இருக்கிறது வந்து என்ன ஃபத்ஹா அப்ப உரீது அன் நக்ரஅ பஅதல் குதுப் விளங்கினா உரீது அன் உராஜிஅ பஅதல் துரூஸ் மீனிங் என்ன உரீது அன் உராஜிஅ பஅதல் துரூஸ் என்ன கருத்து வரும் சொல்லுங்க சொல்லுங்கல்ல பாடம் மீட்றது சொல்றா எஸ் அதுதான் சொல்றது நான் சில பாடங்களை மீட்டுவதற்கு விரும்புகின்றேன் தருசுன் துருஸ் தருஸ் என்றால் பாடம் துருஸ் என்றால் பாடங்கள் அப்ப உரீது அன் உராஜிஅ பஅத துரூஸ் என்ற கருத்து என்ன நான் சில பாடங்களை மீட்டுவதற்கு விரும்புகின்றேன் என்று வரும் ரைட் அதே மாதிரி நீங்க பாருங்க உரீது அன் என்ன வரும் அத்தனாவலு அல் ஃபாகிஹ எப்படி வரும் உரீது அன் அத்தனாவல பஅத ஃபாகிஹா ஓகே வெரி குட் உரீது அன் அத்தனாவல பஅதல் ஃபாகிஹ என்ன மீனிங்ல வரும் சொல்லுங்க சில இது என்ன எப்படி வரும் சொல்லுங்களேன் நான் சில பழங்களை பெற்றுக்கொள்ள அல்லது சாப்பிட விரும்புகின்றேன் இல்லைங்களா தனாவல என்ற சொல்லுக்கு பெற்றுக்கொண்டான் என்ற கருத்தும் வரும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க வேற கருத்துக்களை கொடுக்க மேலும் ரைட் உரீது அன் அத்தனாவல பஅதல் ஃபாகிஹ நான் சில பழங்களை சாப்பிடுவதற்கு விரும்புகின்றேன் அல்லது நான் சில பழங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் என்று சொல்லுவோம் மேலும் ரைட் அதே மாதிரி உரீது அன் அஷ்ரப பஅதல் அஸீர் சரியா உரீது அன் அஷ்ரப பஅதல் அஸீர் என்ன கருத்து பானத்தை அருந்துவதற்கு விரும்புகிறேனா சில இங்கே சில என்றதோட கொஞ்சம் என்ன கொஞ்சம் ரைட் கொஞ்சம் என்ன அசீரண்டா பானமா இல்லாட்டி வேற கருத்து இருக்குதா
அசீர் ஜூஸ் தானே. ஜூஸ் பழச்சாறு ஏன்னா ரைட். ஓ இப்ப நான் என்ன சொல்றது, பழச்சாறு கொஞ்சம் அருந்துவதற்கு விரும்புகின்றேன், குடிப்பதற்கு விரும்புகின்றேன். அடுத்து நாலாவது சொல்லுங்க, நாலாவது எப்படி வரும்? நாலாவது உரீது உரீது அன் அசூர بعض أصدقاء. بعض الأصدقاء. أريد أن أزور بعض الأصدقاء. بعض என்ற சொல் வந்தால் பின்னால வர சொல்லுக்கு கஸ்ரா பெற்று வருமா? بعض الكتب بعض المجلات بعض الفواكه بعض العصير. அதே மாதிரி بعض الأصدقاء. أريد أن أزور بعض الأصدقاء. கருத்து எப்படி வரும்? மீனிங் சொல்லுங்க புள்ள. ரைட். சில நண்பர்களை சந்திப்பதற்காக விரும்புகிறேன். நான் சில நண்பர்களை, சரியா, நான் சில நண்பர்களை சந்திப்பதற்கு அல்லது தரிசிப்பதற்கு விரும்புகின்றேன். சரியா, ரைட். ஆமா, உரீது அன் அஷ்தரிய பஅத தவாபி. சொல்லுங்க, உரீது அன் அஷ்தரிய பஅத தவாபி. சில முத்திரைகளை வேண்டுவதற்கு விரும்புகிறேன். எஸ், நான் சில முத்திரைகளை வேண்டுவதற்கு அல்லது வாங்குவதற்கு விரும்புகின்றேன். உரீது. அடுத்த ஆறாவது வாசிங்க. ஆறாவது எப்படி வரும்? உரீது அன் அக்ஸில بعض الملابس. அப்படி என்ன கருத்துங்க? கழுவுவதற்கு, சில ஆடைகளை கழுவுவதற்கு நான் விரும்புகிறேன். நான் சில ஆடைகளை கழுவுவதற்கு விரும்புகின்றேன். ஏன்னா உரீது அன் அக்ஸில بعض الملابس. ரைட். கடைசி முந்தினது என்ன? உரீது உஷாஹித بعض الصور. ஓகே. உரீது அன் உஷாஹித பஅத ஸவர் என்கிற ஸவர் அல்லது சுவர் தான் நீங்க சொன்னதுதான். பஅத சுவர். ரைட். என்ன கருத்து? படங்களை பார்ப்பதற்காக, சில படங்களை பார்ப்பதற்காக விரும்புகிறேன். ஓகே, சரி. நான் சில படங்களை, படம் என்பது என்ன? பிக்சர்ஸ். பழகினா சூரத்துல் சுவருன் என்பது அந்த பிக்சர். அப்ப நான் சில படங்களை பார்ப்பதற்கு விரும்புகின்றேன் என்று வரும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், உரீது அன் என்ற சொல்ல பயன்படுத்தி நீங்க வாக்கியம் நிறைய சொல்லலாம். உரீது அன் அனாம அல் ஆன். நான் தற்போது தூங்குவதற்கு விரும்புகின்றேன். உதாரணமாக, உரீது அன் நத்ஹப இலல் மஸ்ஜிதி லிஸ்ஸலாத்தி. ரைட். நான் பள்ளிக்கு தொழுகைக்காக செல்வதற்கு விரும்புகின்றேன். ரைட். உரீது அன் அத்ஹப இலல் மத்ரஸதி. ரைட். நான் பாடசாலைக்கு செல்ல விரும்புகின்றேன். அவ்வாறு நிறைய வாக்கியங்கள் சொல்லலாம். மலைனா உரீது அன் உஸாஇத உம்மி. என்னுடைய தாய்க்கு உதவுவதற்கு விரும்புகின்றேன். விளங்கினா, என்னுடைய தாய்க்கு உதவுவதற்கு விரும்புகின்றேன். உரீது அன் அதுருஸல் லுகத்தல் அரபிய்யா. உரீது அன் அதுருஸ அல் லுகத்தல் அரபிய்யா. நான் அரபு மொழி கற்பதற்கு விரும்புகின்றேன். உரீது அன் உஸ்பிஹ முதரிசன். நான் ஒரு ஆசிரியராக ஆகுவதற்கு விரும்புகின்றேன். உரீது அன் உஸ்பிஹ தபீபன். நான் ஒரு வைத்தியராக ஆகுவதற்கு விரும்புகின்றேன். விளங்கினா, அப்படி நிறைய வாக்கியங்கள் எழுதலாம். சரி, ரைட். அதே மாதிரி இப்ப இதுல நீங்க பார்க்கலாம், அந்த முசன்னாவுடைய சட்டம் இருக்குது. ரைட். உதாரணமாக அஸ்தலிமு ஃபிஷ் ஷஹ்ரி ரிசாலத்தைனி அண்டிக்குதுன்னா, மாதத்தில் நான் 2 கடிதங்களை பெற்றுக்கொள்கிறேன். அதுல நீங்க பாருங்க, ஒரு விஷயத்தை அவதானிச்சிருப்பீங்க, ரிசாலத்தைனி என்று வந்திருக்குது. இப்ப ரிசாலத்துன் அண்டா கருத்து என்ன? ரிசாலத்துன் அண்டா கருத்து கடிதம். ஓகே, ரிசாலத்துன் அண்டா கருத்து கடிதம். அதோட நாங்க அலிஃபையும் நூனை சேர்த்தா என்ன வரும்? ரிசாலதானி என்று வரும். அதாவது 2 கடிதங்கள். ரிசாலதானி என்று எழுதுறது. ரிசாலத்துன் கடிதம். அலிஃபையும் நூனை நாங்க பேர் சொல்லோடு இணைக்கின்ற போது அது இருமையாக மாறுது. மதுரசத்துன் மதுரசதானி, பைத்துன் பைதானி.
ஷஜரத்துன் ஷஜரதானி, ஹதீகத்துன் ஹதீகதானி, குர்ஃபத்துன் குர்ஃபதானி. ரைட். அப்ப நாங்கள் அலிஃபைம் நூனை சேர்க்கின்ற போது அது இருமை சொல்லாக மாறும். ஆனால் நாங்கள் இங்க என்ன படிக்கிறோம் அதோடு தெரியும், விசால தைன் என்று வந்திருக்குது. ஓகே, அப்ப அலிஃப் நீக்கப்பட்டு யா வந்திருக்குது. ஏன்னா அப்ப இரு நீங்க விலங்குகளோட என்னண்டா மஃபூல் பிஹியாக வரக்குள்ள நஸ்புடைய நிலைமையில தான் வருது. அஸ்தலிமு நான் பெற்றுக்கொள்கிறேன், ஃபிஷ் ஷஹ்ரி மாதத்தில் 2 கடிதங்களை, செயற்படு பொருளாக வந்திருக்குது. 2 கடிதங்களை என்று வரக்குள்ள விசால தானி என்று எழுத இயலாது, விசால தைனி என்று தான் எழுதணும். ரைட். இப்ப உதாரணமா நீங்க இங்க பார்க்கலாம், உராஜிஉ நான் முயற்றுகிறேன், தர்சுன் பாடம். அப்ப இதுல தந்திருக்கிற ஃபிஷ் ஷஹ்ரி என்ற சொல் அதே மாதிரி இருக்கிற அந்த சொல்ல நாங்க அப்படியே போடுறது. உராஜிஉ ஃபிஷ் ஷஹ்ரி நான் மாதத்தில் மீட்டுகிறேன். இப்ப 2 பாடங்களை, இப்ப மீட்டுகிறேன் என்று வரக்குள்ள எதை மீட்டுகிறேன் என்று ஒரு கேள்வி என்று வரும் தானே. அப்ப அங்க செயற்படு பொருள் வரும். அந்த செயற்படு பொருள் எப்படி வரும் என்று சொன்னால் அலிஃப் அலிஃப் எஸ், இது எத்தனை படம்? இது அரபு மொழி பாடமா, அரபிக் லாங்குவேஜ். அரபிக் லாங்குவேஜ்ல அல் அரபியத்துல் நாசி என்ற புத்தகம் வந்திருக்குது, பார்ட் 2. அதுல நீங்க 58வது பாடம். ரைட். ஓகே. அப்ப உரி என்ன தருசானி என்ற 2 பாடங்கள், 2 பாடங்களை என்று வரக்குள்ள தருசைனி என்று வரும். அப்ப உராஜிஉ ஃபிஷ் ஷஹ்ரி தருசைனி, மாதத்தில் நான் 2 பாடங்களை மீட்டுகிறேன் என்று வரும். மாதத்தில் நான் 2 பாடங்களை மீட்டுகிறேன். அவ்வாறு நீங்க பாருங்க, அஸ்தரி ஹகீபா, குயிக்கா சொல்லுங்க பார்க்க. அஸ்தரி அட ஃபிஷ் ஷஹ்ரி என்ற சொல்லும் அப்படியே வரும். அஸ்தரி ஃபிஷ் ஷஹ்ரி என்ன வரும், எப்படி வரும்? ரைட். அதான் முடியட்டுமா? ரைட். ஓகே, சொல்லுங்க பார்க்க. உரீது அன் அஸ்தரிய எப்படி வரும்? உரீது அன் அஸ்தரிய ஹகீபதானியா ஹகீபதைனியா, அதுதான் பயிற்சி. உரீது அன் அஸ்தரிய 2 பைகளை நான் வாங்குவதற்கு விரும்புகிறேன். சாரி, இங்க வந்து உரீது ஒன்று இல்ல, அஸ்தரி அஸ்தரி ஃபிஷ் ஷஹ்ரி ஹகீபதானியா ஹகீபதைனியா, ஹகீபத்தைனி. ஹகீபதைனி. ரைட். அஸ்தரி ஃபிஷ் ஷஹ்ரி ஹகீபதைனி, நான் மாதத்தில் 2 பைகளை சார், வாங்குகிறேன். இதுல பாட்டுல கொஸ்டின்ஸ் வருமா? எதுல? பார்ட் 2ல. பார்ட் 2ல நீங்க என்ன பாடம் எடுக்கிறீங்க? அரபிக் லிட். இது அரபிக் லிட் அல்ல மகன், அரபிக் லாங்குவேஜ் பாடம். சரியா? ஓகே சார். ஓகே, ரைட். அதே மாதிரி பாருங்க, ஆகுது ஃபிஷ் ஷஹ்ரி ரியா ரியாலானியா ரியாலைனியா, ஆகுது ஃபிஷ் ஷஹ்ரி ஆகுது ஃபிஷ் ஷஹ்ரி ரியாலைனி. சரியா? ரைட். ரியால் என்பது இந்த நாணய அலகுண்டு, ரியால். ரைட். மாதத்தில் நான் 2 ரியால்களை பெற்றுக்கொள்கிறேன். ஆகுது ஆகுது கருத்து நான் பெற்றுக்கொள்கிறேன். அது மாதிரி அடுத்தடுத்த பயிற்சிகளும் அந்த 2 என்ற கருத்துல வரும். நீங்க அதை இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்க. ரைட். அசூமு ஃபிஷ் ஷஹ்ரி யௌமைனி, நல்ல ஒரு வாக்கியம். அசூமு ஃபிஷ் ஷஹ்ரி யௌமைனி, நான் மாதத்தில் 2 நாட்கள் நோன்பு பிடிக்கிறேன். அக்ரஉ ஃபிஷ் ஷஹ்ரி கிதாபைனி, ரைட், மாதத்தில் நான் 2 புத்தகங்கள் வாசிக்கின்றேன். ரைட். அந்த மாதிரியான வாக்கியங்களை நீங்க செஞ்சு பாருங்க. சரி, அடுத்த பாருங்க. ரைட். ரைட். இதுல வந்து இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு தெரியும். நீங்க பாருங்க, அனா அக்துபு லிஆயிலதி லிமன் தக்துபு அந்த. ரைட். அனா அக்துபு லிஆயிலதி, நான் என்னுடைய குடும்பத்துக்கு எழுதுகின்றேன். லிமன் தக்துபு அந்த, நீ யாருக்கு எழுதுகின்றாய்? அப்ப அஹ்ன்ற சொல் பிரக்கெட்ல தரப்பட்டிருக்குது. அப்ப அனா அக்துபு லிஅஹி என்று வரும். ஆனா லிஆயிலதி என்ற சொல்லு பதிலாக
ரைட் லி அஹி என்ற சொல் வரும். அப்ப இது மாதிரி நீங்க லேசான ஒரு பயிற்சி ஒன்று நீங்க பார்த்து கொள்ளையிடும். சரியா செஞ்சு பாருங்க. ரைட், நாங்க இப்ப இன்னொரு பாடத்தை பார்ப்போம். ஓகே, ஒரு பெரிய ஒரு பாடம். சரியா, பெரிய ஒரு பாடம். ரைட், இதை வாசிங்க பார்க்க. குயிக்கா வாசிக்கணுமா? சார், இது எத்தனாவது பாடம்? இது 58. இது அரபிக் லாங்குவேஜ் பாடம் மகள். அரபிக் லிட்டல்ல, அரபிக் லாங்குவேஜா, அரபு மொழி. ஓகே, ரைட். இது அல் அரபியத்துல் நாஷீன் என்று புத்தகம் ஒன்று இருக்குது. அந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட 170 பக்கம், 170 பக்கம். ரைட், வாசிங்க பார்க்க. யுஹிப்பு ஜஅஃபர் அல் முராசலா. வாசிங்களே குயிக்கா. அது கஷ்டமா யாருக்காவது? ரைட், ரைட். யுஹிப்பு ஜஅஃபர் அல் முராசலா وله أصدقاء كثيرون في تونس وماليزيا وتركيا والصومال. كتب جعفر هذه الرسالة إلى صديقه عبد الرحيم في ماليزيا. ரைட், الريال في يوم الأربعاء அண்டு போட்டு அங்கல ஹிஜ்ரி ஒன்று போட்டு ஹாண்டு போட்டிக்கிறேன். அந்த ஹா என்பது ஹிஜ்ரி ஆண்டை குறிக்குது. ஹம்சூன் வஇஸ்ரூன் என்ன 10ஆம் மாதம் என்ன? ரைட், 10ஆம் மாதம் என்ன? அக்டோபர் இல்லையா? அக்டோபர் என்ன? அக்டோபர் அல்ல, 10ஆம் மாதம் என்றது ஹிஜ்ரி ஆண்டுல சொல்ல முடியாது. ரைட், ஹிஜ்ரி ஆண்டுல, ஹிஜ்ரி மாதத்துல 10ஆம் மாதம் என்ன மாதம் சொல்லுங்க பார்க்க. 10ஆம் மாதம் என்ன? ரமலானுக்கு அடுத்து வார மாதம் என்ன? என்ன ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் என்ன சொல்லுங்களேன். ரமலான், ஷவ்வால். ஷவ்வால். சரியா, ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா. ரைட், அப்ப ஷவ்வால் 10ஆம் மாதம். ஓகே, சரியா, ரைட். صديقي العزيز عبد الرحيم طه المحترم، السلام عليكم ورحمة الله تعالى. أرجو أن تكون بخير وصحة جيدة. أكتب لك هذه الرسالة من الرياض في موسم الحج. وصل الآن عدد كبير من الحجاج إلى مكة والمدينة وجدة. جاء بعض الحجاج بالطائرات، وجاء بعضهم بالحافلات والسيارات والسفن. تبدأ عطلة المدارس هنا بعد أسبوعين، وسوف أحج هذه السنة مع عائلتي إن شاء الله. صديقي العزيز، رسالتك الأخيرة تأخرت كثيرا، وأرجو أن تكتب لي سريعا بأخبارك وأخبار الدراسة والعطلة هناك. والسلام، أخوك المخلص جعفر محمد عثمان ஷரீஃப். ரைட், ஓகே. இதுல பெரும்பாலான சொற்கள் நீங்க படித்த சொற்கள் தான் விளங்கின, அதனால வாக்கியம் ஓரளவுக்கு பெரும்பாலும் விளங்கி இருக்கும். ஒன்னாவ பாருங்க, யுஹிப்பு ஜஅஃபர் அல் முராசலா.
ரைட். யுஹிப்பு ஜஅஃபர் அல் முராசலா. ஜஅஃபர் கடித பரிமாற்றத்தை அல்லது கடித தொடர்பை விரும்புகிறான். சரியா? கடிதங்கள் மூலமாக தொடர்பு கொள்வதை விரும்புகிறான், கடித தொடர்பை விரும்புகிறான். வலஹு அஸ்திகாஉன் கஸீரூன் ஃபீ தூனுஸ் வ மாலேசியா வ துர்க்கியா வ சூமால். வலஹு அஸ்திகாஉன் கஸீரூன, அவனுக்கு அதிகமான நண்பர்கள் இருக்கின்றார்கள். எங்க? ஃபீ தூனுஸ். தூனுஸ் என்ற என்ன நாடு தெரியுமா? தூனுஸ், மாலேசியா, துர்க்கியா, சூமால். தூனுஸ் என்பது என்ன நாடு? துருக்கியா சார்? இல்ல, துருக்கியா என்பது துருக்கி, துருக்கியா என்பது துருக்கி. தூனுஸ் என்பது டியூனிசியா. டியூனேசியா. என்ன நாடு? டியூனேசியா, டியூனேசியா. ரைட். அப்ப டியூனேசியா. அடுத்த மாலேசியா. மாலேசியா என்பது மலேசியா. துர்க்கியா, துர்க்கியா என்பது துருக்கி. சூமால் என்பது சோமாலியா. ரைட். இப்ப டியூனேசியா என்பது வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடு, வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடு. அப்ப வலஹு அஸ்திகாஉன் கஸீரூன், அவனுக்கு அதிகமான நண்பர்கள் இருக்கின்றார்கள். சதீகுன் அஸ்திகாஉ கஸீரூன, அதிகமான நண்பர்கள் அவனுக்கு இருக்கின்றார்கள். எங்க? ஃபீ தூனுஸ், டியூனேசியாவிலும், மாலேசியா, மலேசியாவிலும், துர்க்கியா, துருக்கியிலும், சூமால், சோமாலியாவிலும். அப்ப அந்த நண்பர்கள், அதிகமான நண்பர்கள் இருக்கின்றார்கள் என்பது எந்த நாடுகள்ல? டியூனேசியாவிலும், மலேசியாவிலும், துருக்கியிலும், சோமாலியாவிலும் அவனுக்கு அதிகமான நண்பர்கள் இருக்கின்றார்கள். ரைட். கதப ஜஅஃபர் ஹாதிஹி ரிசாலத, ஜஅஃபர் இந்த கடிதத்தை எழுதினான். கதப எழுதினான். ஓகே. ஜஅஃபர் ஹாதிஹி ரிசாலத இலா சதீகிஹி அப்துர் ரஹீம், அவனுடைய நண்பன் அப்துர் ரஹீமுக்கு இந்த கடிதத்தை எழுதினான். எங்கிருந்து? எங்க? ஃபீ மாலேசியா, மலேசியாவில் உள்ள. ரைட். மலேசியாவில் உள்ள அவனுடைய நண்பன் அப்துர் ரஹீமுக்கு இந்த கடிதத்தை ஜஅஃபர் எழுதினான். ஓகே. அல்லது ஜஅஃபர் இந்த கடிதத்தை மலேசியாவில் உள்ள அவனுடைய நண்பன் அப்துர் ரஹீமுக்கு எழுதினான். ரைட். எங்கிருந்து எழுதுறான்? ரியாத்ல இருந்து. ரியாத். ஃபி யோமில் அர்பியா. யோமுல் அர்பியா என்பது என்ன கிழமை? சொல்லுங்க பாக்க. யோமுல் அர்பியா என்பது என்ன கிழமை? புதன்கிழமை. வியாழன் வந்து யோமுல் ஹமீஸ். ஓகே. யோமுல் அர்பியா என்பது புதன்கிழமையா? புதன்கிழமை. ரைட். ஹிஜ்ரி 1402 10ஆம் மாதம் 25ஆம் தேதி. என்ன சொல்றான்? சதீகி அல் அசீஸ். சதீகி அல் அசீஸ் என்றா நாங்க சொல்லுவோம் தமிழ்ல கடிதம் எழுத கொள்ள, அன்புக்குரிய நண்பனே. என்னது? அன்புக்குரிய நண்பனே. அப்ப சதீகி அல் அசீஸ் அப்துர் ரஹீம் தாஹா அல் முஹ்தரம். என்ன தாஹா அல் முஹ்தரம் என்றா? தாஹா அல் முஹ்தரம் என்பது அதுவும் கண்ணியத்து. அப்துர் ரஹீம் தாஹா அல் முஹ்தரம். முஹ்தரம் என்பது கருத்து என்ன? கண்ணியத்துக்குரியவர் என்ன கருத்துல வரும்? முஹ்தரம். இது வந்து அந்த இப்ப அப்துர் ரஹீம் தான் பேரு. சரியா? அப்துர் ரஹீம் தான் பேரு. அவருக்கு சும்மா அந்த அவரை விழிக்க கொள்ள கண்ணியத்துக்குரியவர் என்ற கருத்துல வரக்கூடிய மாதிரியான சொல் ஒன்றுதான் இது. சரியா? ரைட். அப்ப அரபிகள் வந்து பேரோட சேர்த்து தாஹா அல் முஹ்தரம் என்றதை பயன்படுத்துவாங்க. அப்ப சதீகி அல் அசீஸ் அப்துர் ரஹீம் தாஹா அல் முஹ்தரம். சரியா? ரைட். இப்ப நாங்க சொல்லுவோம் அல் உஸ்தாத் தாஹா அல் முஹ்தரம், மதிப்புக்குரிய ஆசிரியர். அல்லாஹ் தாஹா அல் முஹ்தரம், அஸ்ஸய்யித் தாஹா அல் முஹ்தரம். சரியா? அப்ப தாஹா அல் முஹ்தரம் என்பது பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். சதீகி அல் அசீஸ் அப்துர் ரஹீம். அல் அசீஸ் என்பது ஒரு அடைமொழி. எதுக்குரிய அடைமொழி? சதீகி என சொல்லுக்குரிய அடைமொழி. அன்புக்குரிய நண்பன், என்னுடைய அன்புக்குரிய மதிப்புக்குரிய நண்பன். அவனோட பேரு தான் என்ன? அப்துர் ரஹீம். அதோட சேர்த்து தாஹா அல் முஹ்தரம் என்று சொல்ல பயன்படுத்துறது அரபிகள்கிட்ட பழக்கத்தில் இருக்கிறது. அப்ப எனது அன்புக்குரிய நண்பன் அப்துர் ரஹீம் அவர்களே. ரைட்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. ரைட், அது உங்களுக்கு தெரியும். உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வின் அருள் உண்டாகட்டும். அர்ஜூ அன் தகூன பிகைரின் வசிஹத்தின் ஜய்யிதா. அர்ஜூ அன் தகூன பிகைரின் வசிஹத்தின் ஜய்யிதா. அர்ஜூ என்றால் நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதுதான் கருத்து. நேரடி கருத்து என்ன? நான் விரும்புகின்றேன், நான் ஆதரவு வைக்கின்றேன். அன் தகூன நீ இருக்க வேண்டும் என, பிகைரின் வசிஹத்தின் ஜய்யிதா ஒன்று நலமாக, பிகைர் என்ற கருத்து நலமாக, வசிஹத்தின் ஜய்யிதாண்டா சிறந்த ஆரோக்கியத்தோடு, சிஹாண்டா ஆரோக்கியம். ரைட், அப்ப நீ நலமாகவும் சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அல்லது நான் ஆதரவு வைக்கின்றேன். விளங்கினா? அர்ஜூ அன் தகூன பிகைரின் வசிஹத்தின் ஜய்யிதா. ரைட், நீ நலமாகவும் சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அக்துபு லக ஹாதிஹி ரிசாலத மினர் ரியாத் ஃபி மௌசிமில் ஹஜ். ரைட், அக்துபு லக ஹாதிஹி ரிசாலத. ரைட், அக்துபு லக ஹாதிஹி ரிசாலத, நான் உனக்கு இந்த கடிதத்தை எழுதுகின்றேன். அக்துபு லக, நான் உனக்கு எழுதுகின்றேன். ஹாதிஹி ரிசாலத, இந்த கடிதத்தை. மினர் ரியால், ரியாதில் இருந்து, ரியால்ல இருந்து. எப்ப? ஃபி மௌசிமில் ஹஜ். மௌசிமண்டா உங்களுக்கு தெரியும் என்ன? மௌசிமண்டா என்ன? மௌசிமண்டா கருத்து என்ன? என்ன காலம்? தலைநகரா? இல்ல தலைநகரம் இல்ல. பருவகாலம். 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 தலைநகரத்தை நாங்க சொல்றது ஆசிமத்துன். ஆசிமத்துன் தான் தலைநகரம். மௌசிம் என்பது சீசன், பருவகாலம். ஃபி மௌசிமில் ஹஜ் என்பது ஹஜ்ஜுடைய சீசன்ல, ஹஜ்ஜுடைய பருவகாலத்தில், ஹஜ்ஜுடைய காலம் என்று சொன்னாலும் சரி சரி, ஹஜ்ஜுடைய காலத்தில் அல்லது ஹஜ்ஜுடைய பருவகாலத்தில் ரியாதில் இருந்து நான் உமக்கு இந்த கடிதத்தை எழுதுகின்றேன். வசலல் ஆன அததுன் கபீருன் மினல் ஹுஜ்ஜாஜி இலா மக்கத வல் மதீனதி வஜித்தா. இந்த வாக்கியம் எக்ஸாம் பேப்பர் அடிக்கடி வாரு. சரியா? இந்த வாக்கியம் வசலல்லான் தற்போது வந்தடைந்துள்ளனர். அததுன் கபீருன், அததண்டா எண்ணிக்கை. சரியா? அதன கருத்து எண்ணிக்கை, கபீரண்டா பெரிய. அப்ப அததுன் கபீருனண்டா பெரியதொரு எண்ணிக்கை என்ன கருத்துல வரும்? ஏன்னா வசலல்லான அததுன் கபீருன், தற்போது பெரியதொரு எண்ணிக்கை வந்தடைந்துள்ளது. இதுல மினல் ஹுஜ்ஜாத், அந்த எண்ணிக்கை ஹுஜ்ஜாத் என்பது ஹாஜுண்ட ஹாஜண்ட அல்ஹாஜ், அல்ஹாஜ்னு சொல்றோம் இல்லையா நாங்க? சரியா? ஹஜ் செஞ்சவரைத்தான் நாங்க அல்ஹாஜ் என்று சொல்றது. ஹாஜுன் அதோட பன்மை சொல் தான் ஹுஜ்ஜாத், ஹஜ்ஜாதிகள் என்ன கருத்துல சொல்லலாம். ரைட், அப்ப வசலல்லான அததுன் கபீருன் மினல் ஹுஜாஜி, தற்போது, ரைட், தற்போது ஹஜ்ஜாஜிகளில் பெரியதொரு எண்ணிக்கையினர் வந்தடைந்துள்ளனர். எங்க வந்தடைஞ்சிக்கிறான்? இலா மக்கத, மக்காவுக்கும், வல் மதீனாவுக்கும், வஜித்தா, ஜித்தாவுக்கும். நான் கதைக்கிறேன், வழங்குறா? விளங்குறா பிள்ளைகள்? ஓகே, ரைட். பாருங்கப்ப, வசலல்லான் அததுன் கபீருன் மினல் ஹுஜ்ஜாஜி இலா மக்கத வல் மதீனத்தி வஜித்தா. தற்போது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் ஜித்தாவுக்கும் ஹஜ்ஜாஜிகளில் இருந்து அல்லது ஹஜ்ஜாஜிகளில் பெரியதொரு எண்ணிக்கையினர் வந்தடைந்துள்ளனர் என்று வரும். சரியா? ரைட், என்ன மாதிரிங்க பிள்ளைகள்? கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிக்கிற. ரைட், கொஞ்சம் டைம் பண்ணணும்.
சில விளங்குறதா இருந்தா நான் தொடர்ந்து சொல்லிட்டு போகலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ஸ்கிரீன்ல இதாக இருக்கிறது. ரைட், ஓகே, ரைட். பாருங்க, ஜாஅ பஅதுல் ஹுஜ்ஜாஜி பித்தாயிராத்தி வஜாஅ பஅதுஹும் பில் ஹாஃபிலாத்தி வஸ்ஸய்யாராத்தி வஸ்ஸுஃபுன். ரைட், ஜாஅ பஅதுல் ஹுஜ்ஜாஜி, சில ஹஜ்ஜாஜிகள், சில ஹாஜிமார்கள் வந்துள்ளார்கள். சரியா? பித்தாயிராத்தி, விமானங்கள் மூலமாக. தாயிரத்தும் தாயிராத், ஓகே, விமானங்கள். அப்ப ஜாஅ பஅதுல் ஹுஜ்ஜாஜி பித்தாயிராத்தி, சில ஹாஜிமார்கள், சில ஹஜ்ஜாஜிகள் விமானங்கள் மூலமாக வந்துள்ளார்கள். வஜாஅ பஅதுஹும் பில் ஹாஃபிலாத்தி, இன்னும் அவர்களில் சிலர். வஜாஅ பஅதுஹும், பஅதுஹும் அவர்களில் சிலர். ஓகே, அவர்களில் சிலர் என்றா ஹஜ்ஜாஜிகளில் சிலர் வந்துள்ளார்கள். பில் ஹாஃபிலாத்தி, பேருந்துகள். சரியா? பேருந்துகள். வஸ்ஸய்யாராத்தி, சய்யாராத் என்றால் வாகனங்கள். அப்ப அவர்களில் இன்னும் சிலர், ரைட், பேருந்துகளிலும் வாகனங்களிலும் கப்பல்களிலும் வந்துள்ளார்கள். சுஃபுன் என்றா கப்பல்கள். சஃபீனத்துன் பண்பதா சுஃபுன். சஃபீனத்துன் என்றா கப்பல், சுஃபுன் என்றா கருத்து கப்பல்கள் என்று வரும். வஜாஅ பஅதுஹும் பில் ஹாஃபிலாத்தி வஸ்ஸய்யாராத்தி வஸ்ஸுஃபுன் என்றா கருத்து என்ன? அவர்களில் சிலர் பேருந்துகள் மூலமாகவும் வாகனங்கள் மூலமாகவும் கப்பல்கள் மூலமாகவும் வந்துள்ளார்கள். ரைட். தபுதஉ உத்லத்துல் மதாரிஸ் ஹுனா பஅத உஸ்புஐனி. தபுதஉ என்றா ஆரம்பிக்கின்றது, தப்தஉ ஆரம்பிக்கின்றது. உத்லத்துல் மதாரிஸ், பாடசாலைகளுக்கான விடுமுறை. உத்லத்துன் என்ற கருத்து விடுமுறை. இஜாசத்துன் அதே கருத்து தான். இஜாசா என்றாலும் கருத்து விடுமுறை தான். ரைட். அப்ப தபுதஉ உத்லத்துல் மதாரிஸ், மதரசத்துன் பன்மதா மதாரிஸ். மதரசத்துன் என்ற பாடசாலை, மதாரிஸ் என்றால் பாடசாலைகள். அப்ப பாடசாலைகளுக்கான விடுமுறை, பாடசாலைகளுக்கான விடுமுறை ஆரம்பிக்கின்றது. ஹுனா இங்கு, பஅத உஸ்புஐனி 2 வாரங்களுக்கு பிறகு. ஓகே, பஅத உஸ்புஐனி, உஸ்புஐனி 2 வாரங்கள். 2 வாரங்களுக்கு பிறகு இங்கு பாடசாலைகளுக்கான விடுமுறை ஆரம்பிக்கின்றது. வஸௌஃப அஹுஜ்ஜு ஹாதிஹி ஸனா. சௌஃப அஹுஜ்ஜு என்றா நான் ஹஜ் செய்வேன். சௌஃப அஹுஜ்ஜு என்ற கருத்து என்ன? நான் ஹஜ் செய்வேன். ஹாதிஹி ஸனா, இந்த வருடத்தில். மஅ ஆயிலதி, என்னுடைய குடும்பத்தோடு. விளங்கினா? வஸௌஃப அஹுஜ்ஜு ஹாதிஹி ஸனத மஅ ஆயிலதி, நான் இவ்வருடத்தில் என்னுடைய குடும்பத்துடன் ஹஜ் செய்வேன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினார். சதீகி அல் அசீஸ், எனது அன்புக்குரிய நண்பனே. இன்னும் நல்ல வாக்கியம் முடிகிற பாருங்க. ரிசாலத்துக அல் அஹீரா, ரிசாலத்துக அல் அஹீரா. உங்களுக்கு தெரியும், ரிசாலத்துன்னா கடிதம். ரிசாலத்துக அண்டா கருத்து உன்னுடைய கடிதம். அல் அஹீராண்டா இறுதி. சரி, அப்ப ரிசாலத்துக அல் அஹீராண்டா கருத்து என்ன? உன்னுடைய இறுதி கடிதம், உன்னுடைய இறுதி கடிதம். தஅஹரத் கசீரன், தஅஹரத் கசீரன் அதிகமாக தாமதமடைந்து விட்டது. சரியா? தஅஹரத் அண்ணா கருத்து என்ன? தாமதமடைந்து விட்டது. கசீரன் அதிகமாக, நீ கடைசி அனுப்பின கடிதம் அதிகமாக தாமதமடைந்து விட்டது. ரைட். ரிசாலத்துக்கல் அஹீரா தஅஹரத் கசீரன். அர்ஜு, நான் விரும்புகின்றேன். அன் தக்துபலி சரீஅன், அர்ஜு அன் தக்துப. இங்க பாருங்க, அன் தக்துப அண்டிக்குது இல்லையா? அன் தக்துப, நீ எழுத வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். லி, எனக்கு. அர்ஜு அன் தக்துபலி சரீஅன், விரைவாக, விரைவாக நீ எனக்கு எழுத வேண்டும் என்று விரும்புகிறேன். பிஅஹ்பாரிக, உனது செய்திகளையும். வஅஹ்பாரி திராசதி வல் உதுலதி ஹுனாக. வஸ்ஸலாம், வஸ்ஸலாம் என்று கடைசிக்கு உள்ளது. ரைட். பிஅஹ்பாரிக, ஹபருன் அஹ்பார, ஹபரண்டா செய்தி. ஓகே, இங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஹபரண்டா கருத்து செய்தி, அஹ்பாரண்டா கருத்து செய்திகள். அப்ப அஹ்பாரிகண்டா உன்னுடைய செய்திகள். வஅஹ்பாரி திராசா,
சரியா? அக்பார் திராசாண்டா கற்கை தொடர்பான செய்திகள், அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட செய்திகள். வல் உத்துலா விடுமுறை. அப்ப குணாக்கண்டா அங்கே. இப்ப கடிதத்தை இங்கிருந்து எழுத கொள்ள இவர் என்ன சொல்றாரு, அங்கு நண்பனுக்கு சொல்றாரு, அங்கு கல்வியோ கற்றல் மற்றும் விடுமுறை தொடர்பான செய்திகளையும் உன்னுடைய செய்திகளையும் நீ எனக்கு விரைவாக எழுத வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அர்ஜு அன் தக்துபலி சரியான் பிஅக்பாரிக வஅக்பாரி திராசதி வல் உத்லதி ஹுனாக். அங்கு கற்றல் தொடர்பான செய்திகளையும் விடுமுறை தொடர்பான செய்திகளையும் உன்னை பற்றிய செய்திகளையும் நீ எனக்கு விரைவாக எழுத வேண்டும் என்று விரும்புகின்றேன். ரைட்? வஸ்ஸலாம் என்று சொல்ல கடிதம் முடியுது. வஸ்ஸலாம். அஹூக்கல் முஹ்லிஸ். அஹூக்க உன்னுடைய சகோதரன், அல் முஹ்லிஸ் உண்மையான. அப்ப அஹூக்கல் முஸ்லிம் என்றால் முஹ்லிஸ் என்றால் உன்னுடைய உண்மையான சகோதரன். என்ன பேரு? ஜாஃபர் முஹம்மத் உஸ்மான் அன்னு பேரை போட்டுட்டு அவருக்கு அல் உன்வான் அண்டிக்குது. இங்க அல் உன்வான் என்ற கருத்து என்ன? அல் உன்வான் அரபிலக்கண பாடத்துல அல் உன்வான் என்றா ஒரு கருத்து வார தலைப்பில. இங்க வார கருத்து என்ன? அல் உன்வான் என்ன கருத்துல வாருது? முகவரியா? சரியா, முகவரி. அப்ப உன்னான் என்ற சொல்லுக்கு ரெண்டு கருத்து இருக்குது. தலைப்பெண்ட கருத்து மீக்குது, அதே போல முகவரி என்ற கருத்து மீக்குது. சரியா, முகவரி. அவருக்கு அட்ரஸ போன்ற அல் மம்லக்கத்துல் அரபியத்து சவுதியா அர்ரியால். சாது பாண்டிக்கிறல் யார்? சாது என்ற எழுத்தும் பா என்ற எழுத்தும் மீக்குது. என்ன கருத்து இது தெரியுமா யாருக்காவது? சாது என்ற எழுத்தும் பா என்ற எழுத்தும் மீக்குது. அது என்ன கருத்துல வாரு தெரியுமா? தெரியும். அதாவது சுந்தூக்குல் பரீத். விளங்கினா? சுந்தூக்கு அல் பரீத். சுந்தூக்குல் பரீத். சரி, இதுல முதல் எழுத்துக்களைத்தான் போட்டிக்கிறது. சுந்தூக் முதல் எழுத்து என்ன? சாது. டொட்டு வச்சு அல் பரீத் முதல் எழுத்து பா. இது அலிஃப்லாம அலிஃப் அல்ல, லாமும் அல்ல. என்ன அது அலிஃப்லாம். பரீத் என்ற சொல்லுக்கு அலிஃப்லாம் சேர்ந்திக்குது. ரைட்? முதலாவது எழுத்து என்ன? பா. பா. அப்போ சாது பா என்பது சுந்தூக்குல் பரீத். அதாவது சுந்தூக் என்ற கருத்து பெட்டி, பரீத் என்ற கருத்து தபால். இப்போ சுந்தூக்குல் பரீத் என்றால் இந்த சொல்ற போஸ்ட் என்ன தபால் பெட்டி இலக்கம் என்று சொல்ற தபால் பெட்டி இலக்கம் என்று போட்டுதான் இந்த நம்பரை போட்டிக்கிறோம். அப்ப இந்த அளவு விரிவாக எழுதுறது இல்லை. அரபுல எப்படி எழுதுறது? நாங்களும் அப்படித்தானே ஆங்கிலத்தில் எழுதக்குள்ள எப்படி எழுதுற? இப்படித்தானே போட்டது. போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி போடுறது? போட்டு பழக்கம் இல்லை. சரி, மிச்ச சோட்டா போடக்குள்ள எப்படி போடுறது? போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் போடுறது. ரைட்? பாக்ஸ் போட்டு நம்பரை போடுறோம். சரியா? ரைட்? சில நேரம் நாங்க அப்படி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி ஒன்றும் போடாம டிரெக்டாகவே நாங்க என்ன செய்வோம்? நம்பரை மட்டும் போடுவோம். அதே மாதிரி சுந்தூக்குல் பரீத் என்றது தபால் பெட்டி. தபால் பெட்டி என்றதுதான் கருத்து. நேரடி கருத்து என்ன? சுந்தூக் என்றால் பெட்டி, பரீத் என்றால் தபால். சுந்தூக்குல் பரீத் என்று வரக்குள்ள தபால் பெட்டி. ஆனா அந்த ரக்கும் என்றா இலக்கம். இன்னும் ரக்கம் என்ற சொல் போட்டில்ல, சில இடங்கள்ல போடுவாங்க. ரக்மு சுந்தூக்கில் பரீத் அப்படியும் போடுவாங்க. சரியா? அப்ப மிச்ச சோட்டாக சாது டொட் பாண்டு போடுறது, போட்டு அந்த இலக்கத்தை போடுறது. சரி, ஓகே, ரைட். அப்ப திருப்ப பாருங்க இதுல. சரியா? பெரும்பாலும் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அப்ப யுஹிபு ஜாஃபர் அல் முராசலா. ஜாஃபர் கடித தொடர்பை விரும்புகின்றான். வலஹு அஸ்திகாவுன் கசீரூன ஃபி தூனுஸ் வமாலிசியா வ துர்க்கியா வ சுமால். அவனுக்கு டியூனேசியாவிலும் மலேசியாவிலும் துருக்கியிலும் சோமாலியாவிலும் அதிகமான நண்பர்கள் இருக்கின்றார்கள். கதப ஜாஃபர் ஹாதிஹி ரிசாலத் இலா சதீகி அப்துல் ரஹீம் ஃபி மலேசியா. ரைட்? ஜாஃபர் இந்த கடிதத்தை மலேசியாவில் உள்ள அவனுடைய நண்பன் அப்துல் ரஹீமுக்கு எழுதினான். ரைட்? அவருக்கு ரியால் பியோமில் அரபியாண்டு டேட் வரும். சதீகி அல் அசீஸ் அப்துல் ரஹீம், என்னுடைய நண்பன் அப்துல் ரஹீம், என்னுடைய அன்புக்குரிய நண்பன் அப்துல் ரஹீம் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. அர்ஜு அன் தகூன பிகைரின் வசிஹத்தின் ஜய்யிதா. நீ நலமாகவும்
சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அக்துபுலக ஹாதிஹி ரிசாலத மினர் ரியால் ஃபி மௌசிமில் ஹஜ். நான் இந்த கடிதத்தை உனக்கு ஹஜ்ஜுடைய பருவகாலத்தில் ரியாதிலிருந்து எழுதுகின்றேன். வஸலல்லான அததுன் கபீருன் மினல் ஹுஜ்ஜாதி இலா மக்கத்த வல் மதீனத்தி வஜித்தா. தற்போது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் ஜித்தாவுக்கும் ஹஜ்ஜாஜிகளில் அதிகமான எண்ணிக்கையினர் வந்தடைந்துள்ளனர். சில ஹஜ்ஜாஜிகள் விமானங்கள் மூலமாக வந்தனர். அவர்களில் சிலர் பேருந்துகளிலும் வாகனங்களிலும் கப்பல்களிலும் வந்தனர். தப்தஉ உத்லத்துல் மதாரிஸ் ஹுனா பஅத உஸ்புஐன். இங்கு 2 வாரங்களுக்கு பிறகு பாடசாலைகளுக்கான விடுமுறை ஆரம்பிக்கின்றது. வஸௌஃப அஹுஜ்ஜு ஹாதிஹி ஸனத மஅ ஆயிலத்தி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் இந்த வருடம் என்னுடைய குடும்பத்துடன் நான் ஹஜ் செய்வேன். சதீகி அல் அசீஸ், என்னுடைய அன்புக்குரிய நண்பனே, ரிசாலத்துக்கல் அஹீரா தஅஹ்ரத் கஸீரன். உன்னுடைய இறுதி கடிதம் அதிகமாக தாமதமடைந்தது. அர்ஜு அன் தக்துபலி சரீஅன் பி அக்பாரிக வ அக்பாரி திராசத்தி வல் உத்லத்தி ஹுனாக். ரைட், உன்னுடைய செய்திகளையும் அங்கு கல்வி கற்றல் மற்றும் விடுமுறை தொடர்பான செய்திகளையும் நீ எனக்கு விரைவாக எழுத வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். வஸ்ஸலாம், அஹூக்கல் முஹ்லிஸ், உன்னுடைய உண்மையான சகோதரன் ஜாஃபர் முஹம்மது உஸ்மான். சரியா விளங்கினா பாடம்? என்ன சரி விளங்காத பகுதிகள் இருக்கிறா? டவுட்டான பகுதிகள்? மசியாக்கு விளங்கினா? ஆயிஷா, மசியா பாடம் விளங்கினா? மன்ஹா விளங்கினா? மகள் அஸ்மா விளங்கினா பாடம்? ஓகே, ஏதும் டவுட் இருக்கிறா யாருக்காவது? இல்ல சார். இல்லைனா அஸ்மா டவுட் இருக்கிறா மகள்? கடைசி வரை விளங்கினா? ரைட். அர்ஜு அக்பலி சரீஅன் பி அக்பாரிக வ அக்பாரி திராசத்தி, அந்த வாக்கியம் விளங்கினா? அர்ஜு அன் தக்துபலி சரீஅன் பி அக்பாரிக வ அக்பாரி திராசத்தி வல் உத்லத்தி ஹுனாக். அந்த வாக்கியம் நல்ல கிளியரா விளங்கினா எல்லாருக்கும்? ரைட், ஓகே, பெரும்பாலும் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். அப்ப இதுல உள்ள பயிற்சிகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா செஞ்சு பாருங்க. சரியா? ரைட். அடுத்தடுத்த பயிற்சிகளாக வரக்கூடியது மிக முக்கியமானது. ஒத்துலாண்ட கருத்து மகள் விடுமுறை. சரியா? ஒத்துலாண்ட கருத்து விடுமுறை. இந்த ஒத்த கருத்து சொல் கேட்டு வாருண்ணா பார்ட் 1ல. அப்ப ஒத்துலத்துன் என்ற சொல்லுக்கான ஒத்த கருத்து இஜாசா. இஜாசா என்பது ஒத்த கருத்து சொல்லுண்டு, இஜாசா. ரைட். இஜாசா என்றாலும் விடுமுறை, உத்துலா என்றாலும் கருத்து விடுமுறை. இஜாசா என்ற சொல்லை விட அதிகமாக பயன்படுத்துகிற சொல் தான் உத்துலத்துன் என்ற சொல்லத்தான் கூடுதலாக பயன்படுத்துறது. சரியா? ரைட். வேற என்ன டவுட் இருக்குது? இந்த பயிற்சியை கட்டாயமா செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அடுத்த வகுப்பு வரக்கொள்ள கட்டாயமாக இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியம் அமைக்கிற பயிற்சி ஒன்றிக்கிற இல்லையா, அதை கட்டாயமா செஞ்சு கொண்டு வாங்களா இன்ஷா அல்லாஹ். ரைட். இதெல்லாம் லேசான பயிற்சிகள் தானே. பலஹு அஸ்திகாவும் கசீரும், அவனுக்கு அதிகமான நண்பர்கள் இருக்கின்றார்கள். பஹியாண்டு வந்தா லஹாண்டு வருமானா? அப்ப அஸ்திகாண்டு வராது, சதீகாத், கசீராத், அவளுக்கு அதிகமான நண்பிகள் இருக்கின்றார்கள்.
சரியா? அப்ப அந்த இஹ்வத்துன் அப்ப இங்க என்ன வரும்? லஹு லஹாண்டு வர மாதிரி அந்த வந்தா என்ன வரும்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாக்க. அந்த لك லக்க, லக்க வெரி குட். லக்க இஹ்வத்துன் எப்படி வரும்? லக்க இஹ்வத்துன் கசீரூன கசீரூன என்று வரும். எஸ். லக்கி அப்புறம் அன்கி என்று வந்தா لك லக்கி என்று வரும். வெரி குட். லக்கி அஹவாத்துன் என்ன வரும்? கசீரூனே கசீராத்துனா கசீராத்துன் கசீராத்துன் என்று வரும். அனேண்டு வந்தா அனேண்டு வந்தா லீ என்று வரும். லீ சரியா? லீ அமாமுன் கசீரூன என்று வருமனா. ஹுமாண்டு வந்தா ஹுமாண்டு வரக்குள்ள ஹுமா அதுல என்ன சரி சேஞ்ச் ஆகுமா? ஹுமாண்டு வந்தா லஹு லஹா லஹுமாண்டு வரும். லஹுமாண்டு வரும். ஹும்மண்டு வரக்குள்ள لهم லஹும் லஹும் ஹுன்ன லஹுன்ன லஹுன்ன நஹ்னு லனா லானா நஹ்னு வந்தா லானா. ஹுவ கடைசியா லஹு ஹுவ லஹு. ஓகே சரியா? அமாமுன் அண்டா யாரு? அமாமுன் அண்டா யாரு? அமாமுன் சரிம்மா? அமாமுன் அம்முன் அண்டா யாரு? அம்முன் ما தந்தை வழி சகோதரங்கள் எல்லாம் அம்முன். ஓகேயா? தந்தை வழி சகோதரன் அண்டா இப்ப வாப்பட சரியா? வாப்பட நானா அப்படி வாப்பட தம்பி அவங்க தான் அம்முன். ரைட்? நாங்க பெரியப்பான்னு சொல்ற பெரியப்பா சாட்சாலு சித்தப்பா. ரைட்? ரைட்டா பண்ணு சொல்லிட்டா நான் அம்மான்னு சொல்றது அழகுனா இப்ப. ரைட்? அப்ப அம்மா தண்டா யாரு? அம்மா அம்மா துன் அம்மா அம்மா என்பதும் தந்தை வழி சகோதரிகள். மாமி இது சரியா? தந்தை வழி சகோதரனுக்கு நாங்க சாச்சா பெரியப்பான்னு சொல்றோம் இல்லையா? சாச்சா பெரியப்பா அவங்க தான் அம்முன். ரைட்? அம்மத்துண்டு வந்தா தந்தை வழி சகோதரி. நாங்க உறவுக்கு சொல்ற இப்படி மாமி என்று சொல்ற. அப்ப அம்மா தண்டா தந்தை வழி சகோதரிகள் என்று வரும். சரியா? இப்ப ஹாலுண்டா யாரு? ஹாலும் ஹால் ஹாலுண்டா தாய் யாரு? ماما தாய் வழி ماما சகோதரன். மாமா தாய் வழி சகோதரனுக்கு நாங்க அந்த ஹால்னு சொல்ல, அதாவது மாமா. அல்லது நான் உங்களுக்கு கேட்ட பன்மை சொல்லிட்டேன் அஹ்வால். அப்ப ஹாலா தந்தது உங்களுக்கு தெரியும். தாய் வழி சகோதரிக்கு நாங்க சகோதரிகளுக்கு நாங்க ஹாலாத்துன்னு சொல்றோம். சரியா? எனக்கு நிறைய பேர் மாறு அடிக்கடி மாறு. ஏன்னா இது அம்முன் என்பது தந்தை வழி சகோதரன். சரியா? தந்தை வழி சகோதரன் அவரு பெரியப்பா அல்லது சாச்சா. அம்மத்துன் என்பது தந்தை வழி சகோதரி. அம்மத்துன் அதாவது மாமி. சரி? ஹாலுன் என்பது தாய் வழி சகோதரன் அதாவது மாமா. தாய் மாமான்னு சொல்ற தாய் மாமா. ஹாலத்துன் என்பது என்ன? தாய் வழி சகோதரி அதாவது சாட்சி அல்லது தாத்தாவா இருந்தா பெரியம்மா என்று சொல்றது. சரியா? நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டி வரும். அடிக்கடி மாறுது. ரைட்? ஓகே. அப்ப இந்த பயிற்சிகளாம் நீங்க இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்க. சரியா? ரைட்? ஓகே. அதனால ஒரு புதிய பாடம் தான் வருது. ரைட்? நீங்க இதை அடுத்த வகுப்பு வரக்குள்ள செஞ்சு கொண்டே வாங்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட்? ஓகே சரி. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். சரியா? ரைட். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.